மர்மம். வணக்கம் நேயர்களே. அறிவியலுக்கும் ஆன்மீகத்திற்கும் அப்பாற்பட்ட சக்தி ஒன்றும் இருக்கிறது. அதன் பெயர் இயற்கை. அந்த இயற்கையின் சீற்றங்கள் பற்றியும் அந்த சீற்றங்களுக்கு பின்னணியில் இருப்பதாக சொல்லப்படும் எண்களின் மர்மங்கள் பற்றியும் தான் நாம் இன்று பார்க்க போகிறோம். உலகம் சந்தித்த பேரழிவு இயற்கையின் கோபமா? 26ஆம் தேதி அதிக அழிவுகள் நடக்க காரணம் என்ன? அறிவியலுக்கும் ஆன்மீகத்திற்கும் தொடர்பு உண்டா? நெடுங்காலமாக தொடரும் மிரட்டும் மர்மங்கள். மர்மம். அறிவியல் வளர்ச்சி கட்டுக்கடங்காமல் சென்று கொண்டிருக்கும் இந்த நிலையிலும் நிலநடுக்கம், சுனாமி, வெள்ளம் போன்ற இயற்கை பேரழிவுகளை கட்டுப்படுத்துவதற்கான எந்த கருவியும் கண்டுபிடிக்கப்படவில்லை. இந்த இயற்கை பாதிப்புகளை முன்கூட்டியே கண்டுபிடித்து விடலாம் என்று சொல்லப்பட்டாலும் கூட அவற்றால் முழுமையான பயன்கள் ஏற்படவில்லை. இந்த நிலையில்தான் நிலநடுக்கம், சுனாமி போன்ற இயற்கை பேரழிவுகள் எல்லாம் ஏன் ஏற்படுகின்றன, அவற்றை கட்டுப்படுத்தவே முடியாதா என்கின்ற கேள்வியெல்லாம் நமக்குள் இயல்பாக எழுகின்றன. அறிவியல் சம்பந்தப்பட்டதா அல்லது உலகத்தை கடவுள்தான் படைத்தார் என்கின்ற கருத்தின் பின்னணியில் ஆன்மீகம் சம்பந்தப்பட்டதா என்கின்ற கேள்விகளெல்லாம் கூட முன்வைக்கப்படுகின்றன. அத்தோடு ஒரு குறிப்பிட்ட தேதியில் மட்டும் இது போன்ற இயற்கை பேரழிவுகள் உலகளாவிய அளவில் ஏன் தொடர்ந்து ஏற்படுகின்றன என்கின்ற கேள்வியும் தற்போது தலை தூக்கி இருக்கிறது. இங்கே என்ன நடக்கிறது, ஏன் நடக்கிறது என்பதையெல்லாம் இப்பொழுது பார்க்கலாம். அழகான இந்த பூமி ஆபத்துகளையும் நிகழ்த்தும் என்பதை நாம் அறிந்திருப்போம். அப்படி அறியாதவர்களுக்கு அடிக்கடி வந்து அறிவித்து விட்டு போகவும் இயற்கை தவறுவதில்லை. நிலநடுக்கம், சுனாமி போன்ற பேரழிவுகளால் உலகம் பலமுறை சுருங்கவும் விரியவும் செய்திருக்கிறது. இவற்றில் ஏற்பட்ட உயிர் சேதங்களையும் பொருட்சேதங்களையும் மிக சரியாக வரையறுப்பது கடினம். இந்த நிலநடுக்கம் எப்படி ஏற்படுகிறது என்பதை அறிவியலாளர்கள் விளக்குவதற்கு முன்பாக பல கதைகள் பரப்பப்பட்டு வந்திருக்கின்றன. அவற்றில் பேய் கதைகளும் அடக்கம். கடலுக்குள் இருக்கும் பிசாசு அல்லது தீய சக்தி மனித குலத்தை அழிப்பதற்காக வந்தது என்கின்ற பிரச்சாரங்கள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அறிவியலின் விளக்கம் வேறு. பூமிக்கடியில் அழுத்தம் அதிகமாகி அதனால் சக்தி வெளியேற்றப்பட்டு பிளேட்ஸ் என்கின்ற தளத்தட்டுகள் நகர்வதால் ஏற்படும் அதிர்வுகள்தான் நிலநடுக்கம். இந்த அதிர்வை அளக்க பயன்படும் ரிக்டர் அளவுகோலில் 3க்கும் குறைவான நிலநடுக்கத்தை அளவிடுவது கடினம். அதே நேரம் 7 ரிக்டருக்கும் அதிகமான அதிர்வுகள் பலத்த சேதத்தை ஏற்படுத்தியிருக்கின்றன. பூமியின் மேற்பரப்பு பெரும் பாலங்களாக அமைந்திருக்கின்றன. இவை நகரும் பிளேட்டுகளாக இருக்கின்றன. நிலப்பரப்பிலும் நீரின் அடியிலுமாக உள்ள இவற்றில் 7 பிளேட்டுகள் மிக பெரியதாகவும் 12க்கும் மேற்பட்ட சிறிய பிளேட்டுகளும் இருக்கின்றன. இந்த 7 பிளேட்டுகளில் 5 கண்டங்களும் பசிபிக் முதலிய சமுத்திர பகுதிகளும் அடங்கி இருக்கின்றன. இந்த பிளேட்டுகள் சுமார் 80 கிலோமீட்டர் வரை தடிமன் கொண்டதாக இருக்கிறது. இதன் அடியில் பாறைகள் கொதிக்கும் குழம்பாக இருப்பதாலும் சுழற்சி வேகத்தில் இந்த பாறை குழம்பு நகர்வதாலும் மேலே இருக்கும் பிளேட்டுகள் ஒன்றுடன் ஒன்று உராய்வதுடன் நகர்ந்தும் செல்கிறது. இந்த பிளேட்டுகள் வருடத்திற்கு 1 சென்டிமீட்டர் முதல் 13 சென்டிமீட்டர் வரை நகர்வதாக கணக்கிடப்பட்டிருக்கிறது. இந்த பிளேட்டுகளின் லேசான உராய்வு கூட பெரும் பூகம்பத்தை ஏற்படுத்தும். ஒரு நிலநடுக்கம் நிலச்சரிவுகளையும் சில சமயம் எரிமலை செயல்பாட்டையும் அதிகரிக்கச் செய்யும். நில அதிர்ச்சி ஏன்
ஏற்படுகிறது என்பது குறித்து உலக அளவில் இன்றளவும் வரையும் ஆராய்ச்சிகள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. தற்பொழுது கண்டங்கள் எல்லாம் கடல் தளத்துடன் நகர்ந்து கொண்டிருப்பதாகவும் அப்பொழுது அவற்றின் ஓரப்பகுதிகளுக்கு இடையில் உரசல் ஏற்படுவதால் நில அதிர்ச்சி ஏற்படுகிறது என்று பொதுவாக நம்பப்படுகிறது. பூமிக்கு அடியில் எரிமலைகள் வெடிப்பதினால் நில அதிர்ச்சிகள் ஏற்பட்டிருப்பது தரைமட்ட மாறுபாடுகளை பதிவு செய்த செயற்கைக்கோள் படங்கள் மூலம் தெரிய வந்துள்ளது. இதன் மூலம் பூமிக்கு அடியில் எரிமலைகள் வெடிப்பதினாலேயே நில அதிர்ச்சி, சுனாமி போன்ற இயற்கை பேரழிவுகள் ஏற்படுவது தெரிய வந்துள்ளது. இதோ இந்தோனேஷியா என்கின்ற அழகான தீவு பகுதியில் கடந்த 1883ஆம் ஆண்டு ஏற்பட்ட நிலநடுக்கத்தையும் அதனால் நெருப்பு குழம்புகள் சிதறிய சம்பவத்தையும் சித்தரிக்கும் இந்த காட்சிகளை பாருங்கள். இந்த அழிவில் சுமார் 36,000 பேர் உயிர் இழந்திருக்கிறார்கள். இந்த நிலநடுக்க பாதிப்பு 2004ஆம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமியை விட 2 மடங்கு அதிக ஆபத்தானதாக சொல்லப்படுகிறது. இப்படி ஒரு ஆபத்தான உலகில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்கின்ற உண்மையை பல நேரங்களில் நாம் மறந்து விடுகிறோம். இந்த நிலையில்தான் பெரும்பாலான உலக பேரழிவுகள் 26ஆம் தேதி ஏற்பட்டிருக்கின்றன என்கின்ற புள்ளி விவரங்கள் நம்மை அதிர வைத்தன. உலக அழிவுகளுக்கும் 26 என்கின்ற எண்ணிற்கும் ஏதாவது தொடர்பிருக்கிறதா? ஆரம்ப காலகட்டங்களில் கடல் அலை மேல் எழும்புவதையும் நிலநடுக்கத்தால் குடியிருப்புகள் பாதிக்கப்படுவதையும் கண்ட மனிதன் இது தீய சக்தியின் வேலை என்பதாகத்தான் கருதி இருக்கிறான். இன்றைக்கும் கூட இது போன்ற பேரழிவுகளை ஆன்மீகத்தோடு தொடர்புபடுத்தி பார்க்கும் வழக்கமும் இருக்கிறது. நீர்நிலைகளை பாதுகாப்பதற்கென்றே இந்து மதத்தைச் சேர்ந்தவர்கள் சில தனியான கடவுள்களை வணங்கி வருகிறார்கள். கொச்சியில் தீவை ஒட்டி இருக்கும் ஒரு மாதா ஆலயத்தை கடலால் ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து தங்களை காப்பாற்றுவதற்கென்றே கிறிஸ்தவர்கள் வழிபட்டு வருகிறார்கள் என்கின்ற தகவலும் கிடைக்கிறது. இந்த ஒட்டுமொத்த உலகத்தையே பூமாதேவி என்று அழைத்து வழிபடும் வழக்கத்தையும் நாம் அறிந்திருப்போம். இந்த நிலையில்தான் ஒரு குறிப்பிட்ட தேதியில் மட்டும் இது போன்ற இயற்கை பேரழிவுகள் ஏன் ஏற்பட வேண்டும் என்கின்ற கேள்வி எழுகிறது. இது ஆன்மீகத்தோடு சம்பந்தப்பட்டதா அல்லது அறிவியலோடு சம்பந்தப்பட்டதா என்பதையெல்லாம் இடைவேளைக்கு பிறகு பார்ப்போம். இந்தோனேஷியாவில் கிரகாட் எரிமலை 1883ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி சீறி இருக்கிறது. இருபத்தி 6ஆம் நாள் பெரும்பாலான நில அதிர்ச்சிகள் ஏற்பட்டிருப்பதாக ஒரு புள்ளி விவரம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நில அதிர்ச்சி என்பது எப்பொழுது வேண்டுமானாலும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் தாக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. மர்மம். மர்மம். இந்த பூமி உள்ளிட்ட கோள்கள் பிக் பேங் என்கின்ற பெருவெடிப்பின் மூலமாகத்தான் உருவானது என்று அறிவியல் சொல்கிறது. ஆனால் இந்த உலகத்தை படைத்தவர் கடவுள் என்று ஆன்மீகம் சொல்கிறது. இந்த 2 கருத்துக்களுக்கும் இடையில் ஒரு மர்ம கேள்வியாக இயற்கையின் சீற்றங்கள் அமைந்திருக்கின்றன. நெடுங்காலமாக அடிக்கடி நடந்து வரும் இந்த இயற்கை சீற்றங்களின் பின்னணியில் ஒரு குறிப்பிட்ட தேதி சொல்லப்படுகிறது. அதாவது இந்த 26 என்கின்ற தேதியில் நடந்த உலக அழிவுகளையும் அவற்றின் பின்னால் இருக்கும் மர்மங்களையும் இப்பொழுது பார்க்கலாம். உலகம் தோன்றியது முதலே பல நிலநடுக்கங்கள் ஏற்பட்டிருக்கலாம். பூம்புகார், கொர்க்கை மற்றும் கன்னியாகுமரியை ஒட்டியிருந்ததாக சொல்லப்படும் கபாடபுரம் போன்றவையெல்லாம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கடற்கோள்களால் அழிந்தன என்பதை நமது பகுதியிலேயே நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த நிலையில் உலக அளவில் ஏற்பட்ட பல பேரழிவுகளில் பெரும்பாலான அழிவுகள் 26ஆம் தேதி ஏற்பட்டிருப்பதாக ஒரு அதிர்ச்சி புள்ளி விவரம்
நமக்கு கிடைத்தது. வட அமெரிக்காவில் 1700ஆம் ஆண்டு ஏற்பட்ட நிலநடுக்கம் ஜனவரி 26ஆம் தேதி நிகழ்ந்திருக்கிறது. இந்தோனேஷியாவில் கிரகாட் எரிமலை 1883ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி சீறியிருக்கிறது. சீனாவில் 1876ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 26ஆம் தேதி நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது. குஜராத்தில் 2001ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 26ஆம் தேதி நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இந்திய பெருங்கடலில் கடந்த 2004ஆம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமி பேரலைகள் டிசம்பர் 26ஆம் தேதி அழிவை உண்டாக்கியது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஜப்பானில் கடந்த 2010ஆம் ஆண்டு பிப்ரவரி 26ஆம் தேதி நிலநடுக்கம் ஏற்பட்டது. அதே ஆண்டு தைவானில் ஜூலை மாதம் 26ஆம் தேதி நிலநடுக்கம் ஏற்பட்டது. 1963ஆம் ஆண்டு பேரழிவு யூகோஸ்லோவேக்கியாவில் ஜூலை 26இலும் 1931ஆம் ஆண்டு துருக்கியில் 41,000 பேரை பலிவாங்கிய அழிவும் டிசம்பர் 26இலும் என்று அந்த பட்டியல் மிக நீளமாக செல்கிறது. சமீபத்தில் கடந்த ஜூலை மாதம் 26ஆம் தேதி நேபாளத்தில் ஏற்பட்ட நில அதிர்வும் குறிப்பிடத்தக்கது. மும்பையில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதல்கள் நவம்பர் 26ஆம் தேதி நடந்திருப்பதை கூட சிலர் குறிப்பிடுகிறார்கள். அதே மும்பையில் கடந்த 2005ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 26ஆம் தேதி வரலாறு காணாத வெள்ளம் ஏற்பட்டதும் கவனிக்கத்தக்கது. இப்படி 26ஆம் தேதி உலக அழிவுகள் நடக்க என்ன காரணம் என்கின்ற கேள்வியை அறிவியல் ஆய்வாளர்களிடம் முன்வைத்தார். அழிவிற்கும் எண்ணுக்கும் சம்பந்தம் இல்லை என்று கூறுகிறார்கள். 26ஆம் நாள் பெரும்பாலான நில அதிர்ச்சிகள் ஏற்பட்டிருப்பதாக ஒரு புள்ளி விவரம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நில அதிர்ச்சி என்பது எப்பொழுது வேண்டுமானாலும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் தாக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. குறிப்பாக சொல்லப்பட வேண்டுமானால் ஜப்பானில் ஒவ்வொரு நாளும் 5 முறைக்கு மேல் நில அதிர்ச்சி ஏற்படுகிறது. எனவே நில அதிர்ச்சி குறிப்பிட்ட இந்த நாளில் தான் அதிக அளவில் நடைபெறுகிறது என்று கூறுவதற்கு அறிவியல் பூர்வமான விளக்கம் இதுவரை கூறப்படவில்லை. ஆனால் வேறு சில விபரீத கருத்துக்களும் வந்து கொண்டிருக்கின்றன. உலகில் நடந்த பெரும்பாலான இயற்கை பேரழிவுகள் ஏன் 26ஆம் தேதியில் நடக்க வேண்டும் என்கின்ற கேள்வி விஸ்வரூபம் எடுக்கிறது. இந்த 26 என்கின்ற எண்ணிற்கும் உலகத்தில் நடக்கும் பேரழிவுகளுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்று அறிவியலாளர்கள் மறுக்கிறார்கள். இந்த நிலையில்தான் நமக்கும் அப்பாற்பட்ட ஒரு சக்தி நம்மை எல்லாம் இயக்கிக் கொண்டிருக்கிறது என்று நம்புபவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை கேட்டோம். அவர்கள் சொன்ன அந்த அதிர்ச்சி பதில்கள் இடைவேளைக்கு பிறகு. ஜோதிடத்தையும் தாண்டி இன்றைக்கி எண்களின் அடிப்படையில் இருக்கக்கூடிய இந்த சாஸ்திரமானது மிக பயங்கரமான அளவில் மக்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. ஒரு குறிப்பிட்ட தேதியில்தான் ஏதாவது ஒரு சோதனை சோக நிகழ்வு உலகத்தில் ஏற்படும் என்பது கிடையாது. ஏனென்றால் உலகத்தில் மாறி மாறி நல்லதும் கெட்டதும் பல்வேறு தேதிகளில் நிகழ்ந்துள்ளன. இந்த 26ஆம் தேதி வந்தாலே ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வுகள், ஒரு மனதை வருத்தக்கூடிய, மனதை உலுக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகள் நடந்து கொண்டு இருக்கிறது உலகத்தில். மர்மம்.
மர்மம். உலகத்தில் நடக்கும் இயற்கையின் இடமாற்றங்கள் இயல்பான ஒரு நிகழ்வுதான் என்று சொல்கிறார்கள். இன்றைக்கு இருக்கும் இமயமலை கூட ஒரு காலத்தில் கடலுக்குள் தான் இருந்தது என்கின்ற தகவலும் கிடைக்கிறது. ஆனாலும் இயற்கை அழிவோடு இங்கே உயிர் அழிப்பும் நடப்பதால் நம்மால் அவ்வளவு எளிதாக எடுத்துக்கொள்ள முடிவதில்லை. இந்த தடுமாற்றமான சூழலில்தான் இந்த அழிவுகளுக்கும் மர்ம எண்ணுக்கும் இடையிலான தொடர்பு பற்றியும் சிலரை யோசிக்க வைத்திருக்கிறது. அந்த 26 என்கின்ற எண்ணிற்கும் இந்த தேதியில் ஏன் அழிவுகள் நடக்கின்றன என்பதற்கும் நமக்கு கிடைத்த பதில்களை இப்பொழுது பார்க்கலாம். நேபாளத்தில் ஏற்பட்ட பயங்கரமான நிலநடுக்கத்தால் எவரெஸ்ட் சிகரம் 3 சென்டிமீட்டர் நகர்ந்துள்ளதாக சீன புவியியல் கண்காணிப்பு தகவல் மையம் தெரிவித்துள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் 40 சென்டிமீட்டர் தூரத்திற்கு நகர்ந்திருப்பதாகவும் ஆய்வு தகவல்கள் கூறுகின்றன. இந்த மாற்றங்கள் பூமியில் ஏற்படும் நில அதிர்வுகளைப் போல இயல்பானது என்று சொல்லப்படும் நிலையில்தான் 26 என்கின்ற எண்ணுக்கும் இயற்கை சீற்றத்திற்கும் தொடர்பு இருக்கிறதா என்கின்ற கேள்விகள் விஸ்வரூபம் எடுத்திருக்கின்றன. இதற்கு பல்வேறு மத ரீதியாக சொல்லப்படும் தகவல்கள் அதிர வைக்கும் முரண்பாடுகளை கொண்டிருக்கின்றன. விபத்துக்கள் மக்கள் மிக பயங்கரமான பேரழிவுகளை எல்லாம் சந்தித்தது அந்த 26ஆம் தேதி தான். அந்த 26ஆம் தேதியினுடைய ஒரு மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய அடிப்படை தாக்கம் சனி கிரகத்தினுடைய நம்பர் 8ஆம் நம்பர் அதில் கூட்டுத்தொகையாக நமக்கு வருது. அந்த 8ஆம் நம்பர் 17ஆம் நம்பர் 26ஆம் நம்பர்லாம் சனியினுடைய ஆதிக்கத்தில் வரதுனால நீங்கள் உலக சம்பவங்களை எல்லாம் நீங்கள் தொகுத்து பார்த்தீங்கன்னா அந்த 26 ரொம்ப ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு அமைப்பாக இந்த 26 அமைஞ்சிருக்கும். நம்ம ஜோதிட அடிப்படையில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நட்சத்திரங்கள் மொத்தம் 27 நட்சத்திரம். அந்த 27 நட்சத்திரம் அஸ்வதி பரணி கார்த்திகைன்னு ஆரம்பிக்கக்கூடிய நட்சத்திரத்தில் 26 எண் மோசம்னு சொல்லும்போது 26ஆவது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா 268 சனி, 26ஆவது நட்சத்திரம் உத்திரட்டாதி சனி. அப்போ சனிங்கிறது மறைமுகமாகவும் நேரடியாகவும் நமக்கு ஜோதிட ரீதியாகவும் புலனாகுது. நம்ம விஞ்ஞான ரீதியாக பார்க்கக்கூடிய இந்த நியூமராலஜிலையும் இன்றைக்கி சரியாகுது. இன்றைக்கி பார்க்கும்போது ஜோதிடத்தையும் தாண்டி இன்றைக்கி எண்களின் அடிப்படையில் இருக்கக்கூடிய இந்த சாஸ்திரமானது மிக பயங்கரமான அளவில் மக்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. ஒரு குறிப்பிட்ட தேதியில்தான் ஏதாவது ஒரு சோதனை சோக நிகழ்வு உலகத்தில் ஏற்படும் என்பது கிடையாது. ஏனென்றால் உலகத்தில் மாறி மாறி நல்லதும் கெட்டதும் பல்வேறு தேதிகளில் நிகழ்ந்துள்ளன. ஒரு தேதியில் 26ஆம் தேதி கெட்ட நாள் என்றால் அந்த நாளில் ஒரு குழந்தை இறக்கவும் செய்கின்றது, அதே நாளில் ஒரு குழந்தை பிறக்கவும் செய்கின்றது. அதனால் இதை வைத்து நாம் சோக நாளை முடிவு செய்ய முடியாது. இந்த 26ஆம் தேதி வந்தாலே ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வுகள், ஒரு மனதை வருத்தக்கூடிய, மனதை உலுக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகள் நடந்து கொண்டு இருக்கிறது உலகத்தில். அதை பார்க்கும்போது என்ன நினைவு வருதுன்னா, இந்த பெருமடா முக்கோணம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பக்கத்தில் விமானங்கள்லாம் பறக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பெருமடா முக்கோணத்தினுடைய பவர் விமானத்தை உள்ளே இழுத்து விமானத்தை விபத்துக்குள்ளாக்குதுன்னு சொல்லி பல தடவை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அதே போல தான் இந்த 26ஆம் தேதி வந்தாலே சுனாமி வருது, பல்வேறு சோதனைகள் வருது, பல்வேறு பிரச்சனைகள் வருது, பல்வேறு ஆபத்துகள் வருது. இப்படி எண்ணிலடங்காத பிரச்சனைகள் எல்லாம் ஒரு வித்தியாசமான ஒரு விசித்திரமான ஒரு நிகழ்வு இந்த 26ஆம் தேதிக்கு வந்து கொண்டு இருக்கிறது என்பதை அறியும் போது உண்மையிலேயே இது இறைவனை நாம் இப்போ கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோமா, இறைவனுடைய அருள் நமக்கு இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் இப்போ ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. உலகம் தோன்றது வெள்ளிக்கிழமை, அழியக்கூடதும் வெள்ளிக்கிழமைன்னு சொல்லியிருக்கிறான், குரானில் சொல்லியிருக்காங்க. அதை தவிர்த்து மீது எந்த விதமான தேவையில்லாத இதுக்கு அச்சப்பட வேண்டிய அவசியமே இல்லை. 2012 உலகம் அழிந்துவிடும் என்று மாயன் கேலண்டரை வைத்து பரபரப்பாக பேசப்பட்டது. நாஸ்ட்ரடாமஸ் என்கின்ற மர்ம மனிதரின் தொலைநோக்கு சக்தியால் பல்வேறு அழிவுகள் ஏற்பட்டதையும் இன்றும் ஏற்படும் என்கின்ற அச்சம் இருப்பதையும் இங்கே நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்படி எதை நம்புவது, எதை நம்பக்கூடாது என்கின்ற தெளிவு இந்த நவீன காலத்திலும் நமக்கு ஏற்பட்டிருக்கவில்லை. அறிவியலின் வளர்ச்சியாலும் கூட இந்த அழிவுகளை தடுத்து நிறுத்தவோ அவற்றிலிருந்து காக்கவோ இன்னமும் முடியவில்லை.
இவை எல்லாமே மர்மங்களுக்குள் அடங்கி இருக்கின்றன. எது நடக்குமோ அது நடந்தே தீரும் என்பதில் மட்டும்தான் அதிக வலு இருப்பதாக தோன்றுகிறது. ஒரு வகுப்பறையில் மாணவர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டும் சேட்டை செய்து கொண்டும் இருந்தார்கள். அப்பொழுது கையில் குச்சியோடு ஆசிரியர் உள்ளே நுழைந்தார். உடனே வகுப்பறையில் இருந்த மாணவர்கள் எல்லாம் அமைதியானார்கள். இது நாம் அடிக்கடி பார்த்த காட்சியாக இருக்கலாம். இந்த ஆசிரியரை போலத்தான் நம் வாழ்க்கை என்கின்ற வகுப்பறைக்குள்ளும் அடிக்கடி இயற்கை வந்து செல்கிறது. நமக்குள் இருக்கும் ஏற்றத்தாழ்வுகளும் விரோத மனப்பான்மைகளும் நிம்மதியற்ற கலவரத்தை நமக்குள் உண்டு பண்ணி கொண்டே இருக்கின்றன. இதுபோன்ற சூழல்களில் நமக்கும் மேலான இயற்கை என்கின்ற ஆசிரியரை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இந்த இயற்கை பேரழிவுகளுக்கு பின்னால் மர்ம எண்களுக்கு தொடர்பு இருக்கிறதா என்பதை காட்டிலும் இயற்கையின் நியதிக்குட்பட்டு நாம் வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம்தான் மேலோங்குகிறது. மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.